அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உறவினர்களுடன் நல்லுறவை பேணுவதால் இத்தனை நன்மைகளா? உறவினர்களை அனுசரித்து வாழ்வதால் நாம் நம் அனுபவத்தில் பல பலன்களை கண்டு வருகின்றோம். அவற்றை இங்கு குறிப்பிடவில்லை, ஏனென்றால் அவற்றை என்னை விட நீங்கள் அதிகம் அறிவீர்கள், புரிவீர்கள். உறவு முறைகளை பேணுவதால் கிடைக்கும் பலன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். அதை மட்டுமே இங்கு வரிசைப்படுத்துகின்றேன். நம் பிரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், உறவினர்களை அனுசரித்து நட்போடு வாழ்வதால் அன்பு அதிகமாகும், செல்வம் பெருகும், ஆயுள் அதிகரிக்கும், வாழ்வாதாரம் பொருளாதாரம் வளம் பெறும், கெட்ட மரணம் வராது, நாடு செழிக்கும், சிரமங்கள் முசீபத்துக்கள் நீங்கும், பாவங்கள் மன்னிக்கப்படும், நல்ல அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், சொர்க்கம் செல்ல தகுதி பெறுவார்கள். உறவினர்களிடம் அன்பாக நடப்பவர்களை அல்லாஹும் அவர்களிடத்தில் அன்பாக இருப்பான். எந்த குடும்பத்தில் உறவு முறைகளை பேணுபவர்கள் இருப்பார்களோ அந்த குடும்பத்தினர்கள் மீது அல்லாஹு தஆலா அருள் இறங்குகிறது. இவற்றையெல்லாம் ஆதாரமில்லாமல் நான் இங்கு குறிப்பிடவில்லை. அனைத்திற்கும் ஆதாரமான ஷஹீஹான ஹதீஸ்கள் இதோ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் உங்களின் வம்சாவளியினர்களை உறவினர்களை அறிந்து கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் அவர்களோடு நல்லுறவோடு வாழ முடியும். மேலும் கூறினார்கள், உறவினர்களுடன் நல்லுறவை பேணுவதால் அன்பு அதிகமாகிறது, செல்வம் பெருகுகிறது, மரண நேரம் தள்ளி சென்று விடுகிறது. நூல் திர்மிதி. எவர் தன்னுடைய ரிஸ்க் விசாலமாக வேண்டும், தன்னுடைய ஆயுள் கூட வேண்டும் என்று விரும்புவாரோ அவர் உறவினர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும். நூல் புகாரி, முஸ்லிம். தன் வாழ்வாதாரம் வளர வேண்டும், நீடித்த ஆயுள் வேண்டும், கொடூர மரணம் வரக்கூடாது என்றெல்லாம் விரும்புபவர்கள் அவசியம் அல்லாஹ்வின் மீது பயம் கொள்ள வேண்டும். மேலும் உறவினர்களோடு நல்லுறவு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களோடு அன்பான முறையில் நடக்க வேண்டும். நூல் தர்கீப். தர்மம் கொடுப்பதை வளமையாக்கி கொண்டவர்கள் மற்றும் உறவினர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களுடைய ஆயுளை அல்லாஹ் நீளமாக்குகின்றான், கெட்ட மரணத்தை விட்டும் பாதுகாக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். சிரமங்கள் முசீபத்துக்களை விளக்குகின்றான். மாஷா அல்லாஹ். நூல் தர்கீப். இரக்கம் அல்லாஹுடைய அருளின் கிளையாகும். அதனிடம் உன்னுடன் யார் உறவை இணைப்பாரோ அவரோடு நான் உறவை இணைப்பேன், உன்னுடன் உறவை யார் துண்டிப்பாரோ அவரோடு நானும் உறவை துண்டித்து விடுவேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நூல் புகாரி. உலகத்திலேயே அல்லாஹுடைய வேதனையை விரைவாக வரவழைக்கக்கூடிய, மறுமையிலும் வேதனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாவம் இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கலகம் செய்வதும் உறவை துண்டித்து வாழ்வதுமே ஆகும். இதைவிட அல்லாஹ்வுடைய வேதனையை விரைவாக இறக்குகின்ற இது போன்ற பாவங்கள் வேறு எதுவுமே இல்லை. நூல் திர்மிதி, அபுதாவூத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், நிச்சயமாக ரஹம் என்ற ரஹ்மான் என்ற வார்த்தைகளிலிருந்து வந்தது. ரஹம் என்பதற்கு உறவு முறை என்பது பொருளாகும். அதாவது உறவு முறை ரஹ்மானுடைய ரஹமத்துடைய ஒரு கிளையாகும். மேலும் அது சம்பந்தமாக அல்லாஹ் கூறுகின்றான், எவர் உறவு முறைகளை சேர்ந்து வாழ்வாரோ அவருடன் நான் சேர்வேன், எவர் உறவு முறைகளை துண்டிப்பாரோ அவரை நான் துண்டிப்பேன். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், எவர் தனது இரணத்தில் பரக்கத்தையும் ஆயுளில் அதிகமாகவும் விரும்புவாரோ அவர் தன்னுடைய உறவு முறைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும். உறவினர்களை சந்தித்தால் சலாம் கூற வேண்டும், அவர்களுடைய நலம் விசாரிக்க வேண்டும், உறவினர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நம்மிடம் தவறான முறையில் நடந்தாலும் சரி, நம்மளுடைய சக்திக்கு தக்கவாறு உறவினர்களுக்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும். உறவினர்களை தேவை ஏற்படும் போது உடலாலும் பொருளாலும் உதவி செய்ய வேண்டும், இன்ஷா அல்லாஹ். மேலும் அல்லாஹ் குர்ஆனில், மேலும் நீங்கள் நல்ல மக்களிடம் நல்ல விஷயங்களை கூறுங்கள் என்று சூரத்துல் பக்கரா 84வது ஆயத்தில் கூறியிருக்கின்றான். மேலும் சூரா மாயிதா 32வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், எவர்கள் மற்றொருவர் ஆத்மாவின் கொலைக்கு பதிலாகவோ அல்லது பூமியில் குழப்பத்தை தடை செய்வதற்காகவே தவிர அநியாயமாக மற்றவர்களை கொலை செய்கிறாரோ அவர் மனிதர்கள் எல்லாவற்றையும் கொலை செய்தவர்களைப் போலாவார் என்றும்
எவர் ஒரு ஆத்மாவை வாழ வைக்கின்றாரோ அவர் மனிதர்கள் அனைவரையும் வாழ வைத்தவரை போன்றாவார் என்றும் கூறியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்று. இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரோடும் அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். லா எதுகுலுல் ஜன்னத மல்லா யமனு ஜாருஹு பவாஇகஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம் என்ற ஹதீஸில் கூறியிருக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, எவருடைய அண்டை விட்டார் அவருடைய தொல்லைகளை விட்டும் பாதுகாப்பு பெறவில்லையோ அவர் முஸ்லீமாக மாட்டார். அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மில் லிசானிஹி வயதிஹி. எவருடைய கையாலும் நாவாலும் பிற முஸ்லிம்கள் சுகம் அடைவார்களோ அவரே நல்ல முஸ்லீம் ஆவார். இது போன்ற ஹதீஸ்கள் இன்னும் அதிகமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உறவினர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், அண்டை வீட்டினர்கள் அனைவரிடமும் அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவரிடம் தந்தல்வானாக. ஆமீன். நல்ல குணம் பெற்றவர்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். லா எதுகுலுல் ஜன்னத காத்தியுன். உறவை முறிப்பவர் சொர்க்கம் புக மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அபூ ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 3984வது ஹதீஸ். இது போன்ற நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. ஒரு முறை நம்முடைய நேசர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்க ஒரு கிராமவாசி அவர்களுடைய வழியை மறைத்து அவர்களுடைய ஒட்டகையின் மூக்கணாங்கயிற்றை பிடித்து, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொர்க்கத்திற்கு செல்லவும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறவும் நல்ல அமலை சொல்லித் தாருங்கள் என்று கேட்டார். அவரிடம், ஓரு இறைவனை வணங்கு, அவனுடன் யாரையும் இணை வைக்காதே, தொழுது வா, ஜக்காத்தை வழங்கி வா, உறவினர்களோடு நல்ல உறவை பேணி வளர்த்துக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவற்றை கேட்டுவிட்டு அந்த நபர் அங்கிருந்து சென்றவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர் என் கட்டளைக்கு கட்டுப்பட்டு இவற்றை நிறைவேற்றி வந்தால் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார். நூல் புகாரி, முஸ்லிம். ஒரு இனத்தவரின் மூலம் அந்நாட்டை செழிக்க வைக்க நினைக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களை செல்வந்தனாக ஆக்கிவிடுகின்றான். விரோத கண் கொண்டு பார்ப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதும், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இனத்தவர் மீது அல்லாஹ் இவ்வளவு கருணை காட்ட காரணம் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அவர்கள் உறவினர்களோடு இணைந்து நல்லுறவாக வாழ்வதால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அந்தஸ்தை தருகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நூல் தர்கீப். மென்மையான குணமுடையவர்களுக்கு இந்த உலக மறு உலக நற்பெயர்கள் கிடைக்கின்றன. உறவினர்களிடம் நல்ல உறவை பேணுபவர்கள், அண்டை வீட்டினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்பவர்கள், மக்களோடு இன்முகத்தோடு பழகுபவர்கள் ஆகியோரின் மூலமாகத்தான் நாடு செழிக்கின்றது, அவர்களுடைய ஆயுளும் நீடிக்கின்றது. நூல் தர்கீப். அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு பெரும் பாவம் ஒன்றை செய்துவிட்டேன், என் மன்னிப்பு எவ்வாறு ஏற்கப்படும் என்று ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்க, உன் தாய் உயிரோடு இருக்கின்றார்களா என்று கேட்டார்கள். இல்லை என்று அவர் பதில் கூறினார். அப்படி என்றால் உன் சின்ன தாய், அதாவது தாயுடைய சகோதரி காலாமா என்று மீண்டும் கேட்க, ஆம் இருக்கிறார் என்றார். அப்படி என்றால் அவர்களிடம் கண்ணியமான முறையில் நல்ல பண்புகளோடு நடந்து கொள், அவருக்காக வேண்டி உதவி செய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் அமர்ந்திருந்தவர்களிடம், உறவினர்களோடு நல்ல உறவு வைக்காதவர்கள் எங்களோடு அமர வேண்டாம் என்றார்கள். சபையில் அமர்ந்திருந்த ஒருவர் எழுந்து சென்று கேட்டார். அவருக்கும் அவருடைய சின்னம்மாவிற்கும் இடையே மனக்கசப்பு இருந்தது. அதனால் சின்னம்மாவிடம் சென்று மன்னிப்பு கேட்டார். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சபையில் வந்து அமர்ந்து விட்டார். அவர் வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த சமூகத்தில் உறவினரோடு வெட்டி வாழ்பவர்கள் இருப்பாரோ அந்த சமூகத்தினர்கள் மீது அல்லாஹுடைய அருள் ரஹ்மத் இறங்காது. நூல் தர்கீப் வ தர்ஹீப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் அனைத்து மனிதர்கள் அமல்கள் வணக்கங்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுகின்றது. அந்த நேரத்தில் உறவினர்களுக்கு கெடுதி செய்பவர்களுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படுவது இல்லை. நூல் தர்கீப் வ தர்ஹீப். யார் பேசுகிறார்கள் என்பதை பார்க்காதீர்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனமாக கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதுவரை உறவு முறைகளை பற்றிய ஹதீஸ்கள் பார்த்தோம். இனிமேலாவது இன்ஷா அல்லாஹ் உறவினர்களோடு நல்ல முறையில் அன்பாகவும் பாசத்தோடும் பழகலாம். நம்மால் இயன்றதை கொடுக்கலாம். அவ்வாறு இல்லை என்றால் அவர்களை பற்றி எதுவும் அவதூறு கூறாமல் அவர்களை பற்றிய
தவறான எண்ணங்களை மற்றவர்களிடம் பரப்பாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக. மேலும் நாம் ஹதீஸில் எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. கேட்டதை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. ஆமீன். இதுவரை அனைவரும் பொறுமையாக கேட்டதற்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.